வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்னைக்கு நம்ம பதிவில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு வார்த்தை, அதாவது வடக்கில் தலை வச்சு படுக்காத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே தெற்கில் தலை வச்சு படுக்காத, கிழக்கில் தலை வச்சு படுக்காத, மேற்கில் தலை வச்சு படுக்காதன்ற வார்த்தைகள் யாரும் பயன்படுத்தலை. ஆனால் வடக்கை மட்டும் தலை வைத்து படுப்பதற்கு ஒரு தகுதியான இடமா சொல்லலை. ஸோ இதற்கான காரணம் என்ன? ஸோ காந்த புலன்களை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு அறிவியலுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த பதிவு முழுக்க முழுக்க ஜோதிடத்தையும் வாஸ்துவையும் மையமாக வச்சு பதிவு தான் இது. ஜோதிட ரீதியாக வாஸ்து ரீதியாக இந்த வடக்கில் தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஜோதிடம் மற்றும் வாஸ்து சார்ந்த பதிவுகளை சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். குறிப்பாக வாஸ்துவில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின வாஸ்து எப்படிப்பட்ட ஒரு வாஸ்து முறை அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். முழுக்க என்னுடைய ஓன் ரிசர்ச் தான். நான் எந்த ஒரு குருநாதர்ட்டையும் வாஸ்துவை பற்றி நான் படித்தது கிடையாது. என்னுடைய வாஸ்து குரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் மட்டும்தான். ஸோ வாங்க, வடக்கை ஏன் தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜோதிடத்தில் இந்த 12 ராசிகள் இருக்கு இல்லையா, இந்த 12 ராசிகளை திசைகளாக பிரிச்சிருக்காங்க. 4 திசைகளாக பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா, கிழக்கு ராசிகள், தெற்கு ராசிகள், மேற்கு ராசிகள், வடக்கு ராசிகள் அப்படின்னு 4 திசைகளாக பிரிச்சிருக்காங்க. இதில் இந்த எதெல்லாம் கிழக்கு ராசிகள் அப்படின்னு சொன்னாங்களோ அதை இந்த பஞ்சபூத தத்துவங்களில், அதாவது கிழக்கில் சூரியன் உதிக்கக்கூடிய திசை அப்படின்றதுனால பஞ்சபூத தத்துவத்தில் இதை நெருப்பு ராசிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிழக்கு ராசிகள் எல்லாத்தையுமே நெருப்பு ராசிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த தெற்கு ராசிகள் அப்படின்றது எல்லாத்தையுமே நிலத்தத்துவத்துக்கு உண்டான ராசிகள், நில ராசிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேற்கு ராசிகள் எல்லாத்தையுமே காற்று ராசிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வடக்கு ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை நீர் ராசிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பஞ்சபூத தத்துவத்தில் இந்த நெருப்பு, நிலம், காற்று, நீர் இந்த 4 மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆகாயத்தை இந்த ராசி மண்டலங்களில் பயன்படுத்தலை. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இதில் இந்த வடக்கு திசை அப்படின்றத என்ன சொன்னேன்னா நீர் ராசிகள் சொன்னேன் இல்லையா. அப்போது இது ஏன் நீர் ராசிகள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டா போதுமா? இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதற்கான ஆதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கும் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருக்கக்கூடிய இந்து ஆலயங்களுக்கு வேணாலும் போங்க. இந்த கருவறையில் இருக்கக்கூடிய மூலவருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த திரவியங்கள் பார்த்திங்கன்னா வடக்கு திசை வழியாக வெளியேறத்திற்கான அமைப்பு ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ எந்த கோயிலையும் இதை மாற்றி அமைச்சிருக்க மாட்டாங்க. ஸோ எந்த ஆலயமாக இருந்தாலும், எந்த மூலையில் உள்ள ஒரு ஆலயமாக இருந்தாலும் சரி, அந்த நீர் அப்படின்றதுக்கான வெளியேறுவதற்கான ஒரு அமைப்பு அப்படின்றது வடக்கில் மட்டும்தான் அமைச்சிருப்பாங்க. அதுவே இன்னும் பழமையான ஆலயங்கள், நீங்கள் பழமையான ஆலயங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அதாவது 300-400 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டமைக்கப்பட்ட பழமையான ஆலயங்கள். ஏன் அதை சொல்கிறேன்றதை நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற வாஸ்துன்றது நவீன வாஸ்து. நவீன வாஸ்துவில் அந்த சிஸ்டம் கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடி 300-400 ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்த வாஸ்து பார்த்திங்கன்னா அந்த ஆலயங்களில் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசையில் 1-6 இருக்கிற வடிவில் அமைச்சிருப்பாங்க, அல்லது அந்த இடத்துல குளம் கண்டிப்பாக அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த வடக்கு அப்படின்றது முழுக்க நீருக்குன்னு உண்டான ஒரு திசை, சரியா? இப்போ இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன். நீங்கள் சிவலிங்க வடிவங்களை பாருங்கள், அதனுடைய நடுப்பாகத்தை பாருங்கள், ஒரு வட்ட வடிவில் இருக்கும். அந்த வட்ட வடிவம் அப்படின்றது ஒரு பக்கம் மட்டும் ஒரு நீண்ட அமைப்பில் இருக்கும் இல்லையா? அந்த நீண்ட அமைப்பு அப்படின்றது எந்த திசையை நோக்கி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடக்கு திசையை நோக்கி இருக்கும். ஸோ எந்த உலகத்தில் எந்த ஒரு சிவலிங்கமாக ஆனாலும் பாருங்கள், அந்த நீண்ட அமைப்பு அப்படின்றது வடக்கு திசை நோக்கி இருக்கும். வேறு எந்த திசையிலையும் இருக்காது, மாறுபட்ட திசைகளில் இருக்காது. ஸோ இதுதான் லாஜிக். அப்போ அதன் மேலே நீங்கள் அபிஷேகம் செய்யப்படக்கூடிய ஒரு திரவியங்கள் அத்தனையுமே வடக்கு நோக்கி வழிந்தோடும் விதத்தில் தான் அந்த லிங்கம் அப்படின்றது வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் பேசிக். பொதுவாக இந்த நீர் அப்படின்றது எங்கே ஒரு தேங்கி நிற்கும் அப்படின்னா பள்ளமான தாழ்வான இடத்தை நோக்கி தான் அந்த நீர் அப்படின்றது பாயும். ஸோ அந்த வடக்கு திசை அப்படின்றது இயற்கையாக நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து வடக்கு அப்படின்றது ஒரு தாழ்வான பகுதியாக சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக இந்த ஆலயங்களில் நீங்கள் எந்த ஆலயங்கள் போனீங்கனாலும் அந்த வடக்கு திசையில் தான் அபிஷேக நீர் வெளியேறுவதற்கான அமைப்பு இருக்கும். அந்த லிங்கத்தின் மீது நீங்கள் அபிஷேகம் செய்யக்கூடிய திரவியங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வடக்கு நோக்கி நீண்டு இருக்கிற திசை வழியாக தான் வழிந்தோடும் விதத்தில் தான் அந்த லிங்கமே அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த வடக்கு அப்படின்றது நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயற்கையிலேயே இது வடக்குன்றது ஒரு தாழ்வான ஒரு பள்ளமான ஒரு அமைப்புடையது. ஸோ அதனால தான் இந்த வடக்கில் தலை வச்சு படுக்கக்கூடாது. அப்போது என்ன ஆகும், உடல் ரீதியாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா,
நீர் அப்படின்றது சந்திரனை சொல்லுவோம். அப்போது சந்திரன் சார்ந்த உடல் உபாதைகள், சந்திரன் ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். ஸோ சந்திரன் சார்ந்த உடல் உபாதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் அப்படின்றது மனதுக்காரகன்னு சொல்லுவோம். அப்போ மன ரீதியாக ஒரு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மன உளைச்சலே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி ஜீரணம் சரியாக இருக்காது. செரிமான கோளாறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். நம்ம சாப்பிட்ற உணவு அப்படின்றது செரிமானத்திற்கு ஏற்ற வகையில் இருக்காது. நம்ம உடலில் பாய்ந்து ஓடக்கூடிய ரத்தங்கள் மூளையை நோக்கி பாய்ந்தாகணும். ஸோ மன ரீதியான ஒரு ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல் சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பெண்கள் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அதாவது புதுமண தம்பதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வடக்கு திசை நோக்கி படுக்கிறப்போ கரு உற்பத்தி அப்படின்றது ஏற்படுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்பவே குறைவு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது உடல் சார்ந்த பிரச்சனைகளை சொல்லலாம். ஸோ வடக்கு நோக்கி படுக்கக்கூடாது அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. ஸோ நன்றி நண்பர்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நபர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ மேலும் விவரங்களுக்கு ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே.